சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே மிகப்பெரிய ஒரு உயிர் பயத்தை காட்டியிருக்கு. ஒரு செகண்டில் வாழ்க்கை மாறும், அவங்க எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த ஏர் இந்தியாவுடைய ஆக்சிடெண்ட்டை பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து நிறைய விபத்துக்குள்ளாகிற மாதிரியான செய்திகளில் ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஏரோப்ளேனை பற்றி இருக்குங்க. அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏரோப்ளேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1903 ரைட் பிரதர்ஸ் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சிருந்தாலுமே, யுஎஸ்ஏ சேர்ந்தவங்க தான் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஃபஸ்ட்டு ஸ்பெயின், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் தான் யுஎஸ்ஏ. இதுக்கு இடையில் இந்தியர்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்தியாவில் 1911 ஹென்றி அப்படின்ற ஒரு நபர் தான் அலகாபாத் டு நைரி, இதுக்கு இடைப்பட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உலகிலேயே முதல் முறை அஞ்சல் விமான சேவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6500 கடிதங்களை எடுத்துகிட்டு போயிருக்கு அந்த விமானம். ஏரோப்ளேனில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு மின்னல் தாக்குமாம். ஆனால் அதோடைய மேற்பரப்பு இதையே தாங்கக்கூடிய பொருளால் ஆனதுனால தான் இப்போ வரைக்கும் என்னதான் மின்னல் இடியெல்லாம் தாக்குனாலும் எந்த ஒரு சேதாரமும் ஏரோப்ளேனுக்கு ஆகிறது கிடையாதாம். அண்டு அதில் நடக்கிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு சாப்பாடுங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னாலே ஃபுட்டு நல்லா இருக்காதுன்னு நிறைய ரிவ்யூவர்ஸை பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப உயரத்தில் பறக்க அந்த காற்றழுத்தத்தினால நம்மளுடைய சுவை ரொம்பவே கம்மியாகுது. கிட்டத்தட்ட 30% நம்மளுடைய மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசமாக இருக்கட்டும், அது மூளைக்கு போகிற நரம்பு வரைக்குமே அப்படியே தூண்டி அந்த சுவையை கம்மி பண்ணுது. அதனால தான் அந்த உணவில் பார்த்திங்கன்னா அதிகமான உப்பு, அதிகமான ஸ்வீட்லாம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் ஃப்ளைட்டில் பயணம் செய்யும் போது இது காமனான விஷயமாக தான் கருதப்படுது. இந்த ஃபுட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமாம் அந்த ஃபுட்டு. ரொம்ப பார்த்து சமைப்பாங்களாம். ஃபுட்டை ஃப்ளைட்லேயே கேட்ரிங் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த ஃப்ளைட் எங்கே லேண்ட் ஆகுது இல்லைன்னா டேக் ஆஃப் ஆகுதோ, எந்த இடத்துல ஃப்ளைட்டை நிறுத்துகிறாங்களோ அங்கே இருக்கிற கேட்ரிங் சர்வீஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பயணிகளுக்கு ஒரு ஃபுட்டு, பைலட் ஒருத்தருக்கு ஒரு ஃபுட்டு, இன்னொருத்தருக்கு வேறு ஃபுட்டுன்ட்டு மாற்றி தான் கொடுப்பாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஒரே சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ப்ராப்ளம் வரும். அதனால தான் பயணிகளையும் தாண்டி பைலட்ஸ் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக 1975 ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா 197 பேருக்கு வயிற்றுப்போக்கே வந்துதாம். அதுக்கு காரணம் அந்த ஃபுட்டில் பார்த்திங்கன்னா பேக்ட்ரியாக இருந்துதான். அதனால் அந்த கேட்ரிங் சர்வீஸோடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா, இத்தனை பேரை நம்ம வந்து சேதப்படுத்திட்டோம், நம்மளை வந்து நம்ம மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சேன்ட்டு 52 வயசான அந்த ஒரு செஃப் சூசைட் அட்டென்ட் பண்ண கேஸ் கூட இருக்குது. இதே மாதிரி தான் 1982 நடந்திருக்கு. ஸோ ஃபுட்டில் ரொம்பவே கவனம் தேவை. அதே மாதிரி வெஜிடேரியன் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். ஏன்னா அதுதான் ரொம்ப சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது அங்கே இருக்கிற ஈரப்பதமாக இருக்கட்டும், காற்றழுத்தமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய உடலை ரொம்ப சீக்கிரமாக டீஹைட்ரேட் பண்ணிடும். அதனால தான் ஆல்கஹால் கூட ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிட்டோமா. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறவங்களுக்கும் பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறவங்களுக்கும் மட்டும்தான் ஆல்கஹால் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் 2 வகையான ஆல்கஹால் மட்டும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒயின் அப்படி இல்லைன்னா பியர், இது மட்டும்தான் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மதுவை அருந்தலாம், அது கூட குடிநீர் கண்டிப்பாக அருந்தியே ஆகணும். இல்லைன்னா மது ரொம்ப வேகமாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடுமா. அளவுக்கு அதிகமாக ஃப்ளைட்டில் மதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலும் இருக்குது. ஃபுட்டை பற்றி பார்த்தாச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, இவங்க எப்படி மோஷன் போடுறத எப்படி கீழே அப்படியே டைரெக்டாக திறந்து விட்டுருவாங்களா, நம்ம தலை மேலே விழுந்துருமோ, இது போல் சில பேருக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும். இதை 50-50 அப்படின்னே சொல்லலாம். சிலதை திறந்து விடுவாங்க, சிலதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஜென்ரேட் பண்ணி கீழே லேண்ட் ஆகும்போது ஒரு மிஷினை வச்சு மொத்தமாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 50-50 அப்படின்னு என்னென்னா, ஒரு பக்கம் மோஷன்ஸ்னால் இன்னொரு பக்கம் யூரின் அண்டு வாஷ் பேஷனில் வர வாட்டர், இது எல்லாத்தையுமே அதையும் நல்லா சூடாகிற வரையும் ஜென்ரேட் பண்ணி ரொம்ப உயரத்தில் பறக்கும் போது ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். அப்போது ஈரப்பதத்து கூட இந்த சூடான தண்ணி சேரும் போது அது நீராவியாக ஆகி திரும்பவும் அது நமக்கே மழையாக வருதுங்க.
இப்படி தான் அங்கே ஒரு சில கான்செப்ட்லாம் நடக்குது. எப்பவுமே விமானத்துடைய கதவை முன்னும் பின்னும் திறக்கவே முடியாதாம். அதுக்கு காரணம் என்னன்னா, உயரத்தில் பறக்க பறக்க காற்றழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குமாம். அதனால் அந்த அழுத்தமே இந்த டோரை ரொம்ப டைட் ஆக்கிடுமாம். அதனால தான் மனுஷங்களால் அந்த டோரை திறக்கவே முடியாதாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம எங்கே போனாலுமே லைட் இல்லாமல் இருக்க மாட்டோம். ஆனால் ஃப்ளைட்டில் உயர பறக்க பறக்க லைட்டே இருக்காதாம். அதாவது இருண்ட விளக்குகளை பயன்படுத்துவாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்லை நடக்க போகுது அப்படின்னும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகுறது லைட்ஸாக தான் இருக்கும். அந்த டைமில் பயணிகள் பயப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் கண்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இவங்க இந்த இருண்ட விளக்குகளை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இப்படி விமானங்கள் இயக்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து பைலட்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு கேமராவும் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராவை டேக் ஆஃப் அண்டு லேண்ட் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ டிரைவர்ஸ்லாம் ஷிஃப்ட்டு மாற மாற அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் பைலட்ஸும் ஷிஃப்ட்டு மாறி தூங்கிக்கலாமாம். இதை அரசாங்கமே உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் நடக்க முக்கிய காரணம் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா, டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான் குறிப்பாக சொல்லப்படுது. அதாவது இன்ஜினாக இருக்கலாம், இல்லைனா சென்சார் ஃபெயிலியராக இருக்கலாம், சாஃப்ட்வேரில் ஏதாவது எரர் இருந்திருக்கலாம், கம்யூனிகேஷன் பிளாக் ஆகிருக்கலாம். இது போல் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த ஆக்சிடெண்ட் நடக்க முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி புவர் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் முன்னாடியே அவங்க செக் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விபத்து நடக்காமல் தடுத்துருக்கலாம். சின்ன பறவை தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம நினச்சா அந்த சின்ன பறவையால் தான் பெரிய விபத்துகளே நடக்குது. ஆமாங்க, சில நேரங்களில் பறவைகள் மூலயமா கூட விபத்துகள் நடக்கும். டெரர் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பயணம் படத்தில் நம்ம பார்த்தோம். அண்டு பேடான வெதர் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அதாவது இடி, மின்னல், மழை, சூறாவளி, புயல், இது போல் சில சமயங்களில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது முழுக்க முழுக்க கடவுள் கையில் தான் இருக்குன்ட்டு நிறைய டைம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஆக்சிடென்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹியூமன் எரரும் ஒரு சில நேரங்களில் நடக்குது. அதாவது பைலட் மிஸ்டேக் ஏதாவது பண்ணுறாரு, புவரான ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னாலும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கணும் இருந்தால் கண்டிப்பாக அது நடந்து தான் தீரும். ஸோ எதுக்கும் பயப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன டாபிக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.